ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மீனா நாட்டோட தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் நம்ம சேனல்ல எல்லாரும் கொண்டு போயிருக்கோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோ உள்ள போங்க. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா ட்ரால். எதை பார்த்தா முதல்ல ட்ரால் பண்ணணும்னு தோணுது? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். ரொம்ப கிரிஞ்சா டான்ஸ் பண்றது, ஹியூமர் பண்றேங்கிற பேர்ல இந்த காமெடிக்கு அவங்க கொடுக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிக் பாஸா இருக்கலாம், ஒரு ஈவன் நியானானோ ஷோவா கூட இருக்கலாம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். விளங்கும்டா நாரப்பயல. ஓவர் எக்ஸ்பிரஷன், ஓவர் ரியாக்டிங் கொடுக்கும்போது ஆப்வியஸா அது வந்து ட்ரோல் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த நியானானோ ஷோல தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆனேன். ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். ராஜ பரம்பரை நடக்கிற மாதிரினா அது எப்படி? அது ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். கமெண்ட் பண்றாங்க, தப்பாவும் கமெண்ட் பண்றாங்க, பேடாவும் கமெண்ட் பண்றாங்க. அப்போ இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. இந்த சம்பவம் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நைட் 2020 12 ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ. ரிலீஸ் ஆன உடனே மறுநாள் நைட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஒரு நைட்ல நான் ட்ரெண்ட் ஆனேன். யாராலையும் ஆக முடியாது, உங்களாலையும் ஆக முடியாது, வேற யாராலும். ஒரே ஒரு நைட். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஆனா ஒரு பக்கம் கவலையா இருக்க மாதிரி சொல்றீங்க. மத்த பேச்சோட பேச்சா நம்ம என்ன சொல்றோம்? அதுல நான் ட்ரெண்ட் ஆன யாராலையும் ஆக முடியாது. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. அப்ப உள்ளுக்குள்ள நமக்கு ஆசை இருக்கா? ஆசை இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் கிடைச்சிருச்சுல்ல, கிளம்போ. அத பேசுனதுல அந்த விதமும் ரொம்ப இதுவா தான் இருந்தது. பேச்சாடா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக கெட்ட போட்டு நான் சில கண்டென்ட் எல்லாம் பண்ணுவேன். இவ்வளவு கஷ்டப்படுறேன். சோ அதன் மூலமா நிறைய மக்கள் மனசுல ஒரு வலி இருந்திருக்கும்ல, அந்த வலியை தான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்க நகைச்சுவையா தான் சொன்னோம். நீங்க அதனாலதான் இப்ப உங்களுக்கு ரியலைசேஷனும் வந்திருக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் சார். பண்ணா வந்து நம்மள மதிக்க மாட்டாங்க, பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா தப்பா பாப்பாங்க. இவன் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. இப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். நாங்க அதை பண்ணலன்னு வைங்களேன், மாசா வந்து ஒரு பிஜிஎம் போட்டு பசங்க எல்லாம் பண்றானுங்கன்ற மாதிரி நீங்க அந்த ஜோனுக்கு போயிருப்பீங்க. தந்தான் அப்படின்னு நினைக்கிறது. ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிருப்பேன். நான் அதுல இருந்து வெளியே வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கு இது பயன்படுத்துது தானே. கம்யூனிட்டி பத்தி பேசுறதுல நான் பாட்டில என் உண்டு என் ஒர்க்கு பாட்டில அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில வேலையை பார்த்துட்டு நான் பாட்டு. நமக்கு கூட வம்பு இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. ஆப்போசிட்ல ஒரு அக்கா தங்கம், அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்கா பேர் கூட தமிழ் செல்வியோ ஏதோ நினைக்கிறேன். அந்த அக்காவுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நாங்க வந்து இப்படி ஆக்கும், இந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா? அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க. அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். அதான் சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தேப்பா. இப்ப எந்திரிச்சு அந்த நடந்து வந்து ஒரு கை கொடுத்துட்டு போங்க. இது சூப்பர். அப்ப ஏன்னா ஒரு 2 நிமிஷம் ட்ரோல் வந்து என்ன காஸ்ட் போயிடுறேன். எத்தனை ஐட்டம்? பூ பொட்டு மூக்கத்தி வளையல் தோடு கொலுசு சும்மா நீங்க பண்ற சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, ஆஹா சம, நீங்க உங்கள ரோல் மாடலா எடுத்துக்கிறேன். இப்படியே கமெண்ட் வந்தா உங்களுக்கு போர் அடிச்சிராது? என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். சோசியல் மீடியாக்கு வந்தாச்சு, கண்டென்ட் கிரியேட் பண்றோம்னு வந்தாச்சு, திறமையை நீங்க காட்ட போறீங்க, நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. அது நல்லா இருக்கு நல்லா இல்ல, அது ட்ரோல் ஆகும். தயவு செய்து இந்த நடிப்பு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறத விட இது ஒரு என்டர்டெயினுக்காக பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா போயிடும். ஓகேவா? சில பேர் ஆக்டர்ஸ் மாதிரி நடிச்சு காட்டுவாங்க. பழத்தை மட்டும் கிடைங்க, இந்த காயை கிடைச்சிருக்கீங்க சைடு போயிரு, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனா அது உண்மையா அந்த மாதிரி இருக்காது. வேற மாதிரி இருக்கும்போது பாக்குறவங்களுக்குன்னு ஒரு கமெண்ட்ஸ் இருக்கும்ல. ஓ குரலி வித்தையா? அதனால ஜட்ஜ் பண்ணல ப்ரோ. அது சிரிப்பா இருக்கு பாக்கும்போது. ஆனா இது ஃபுல்லாவே காமெடியா வேணா ஏத்துக்கிறேன், நடிகனா நான் ஏத்துக்கவே மாட்டேன். என்கிட்ட நான் வந்து எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் ஒண்ணு பண்ணுவேன். ஆச்சரியம், வீரம். ஜீத் அப்படிதான் வருவாரு. ரஜ கஜ பூஜா கதா அது என் கண்ணுக்கு மட்டும் தான் டேலண்டா தெரியும்.
மத்தவங்களுக்கு பாக்குறது அது காமெடியா தெரியல. கோபம் பல்ல விளக்குறதுக்கு ஈ கட்டுற மாதிரி. அதை அவங்க சொன்னாங்கன்னா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நடிகன்னு சொல்லிட்டு போனேன் தம்பியும் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இல்ல அது எனக்கு பொறுத்த வரைக்கும் டேலண்ட் தானே. என்ன எப்படி நீ குறை சொல்லலாம்னு நம்ம கேட்க முடியாது. ஆனா நடிகன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி அந்த விஷயத்தை நான் துணை புரிய மாட்டேன். அது ஓப்பனா வச்சுக்கிறேன். என்ன பாதிப்புக்கு உள்ளானீர்கள்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இதே ஷோல 2016ல வந்து டவுரி ஷோக்கு வந்திருந்தோம். பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் கேக்குறீங்கல்ல, வேலை பண்றீங்களா? ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுத்து வைக்கிறோம். வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி முடிஞ்சதுதான் பண்ண போறாங்க. அங்க முடியாத விஷயத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா புடிங்கிட்டு போறதும் கிடையாது வீட்ல இருந்து. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டு ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி விமன்ங்கிறப்ப டக்குன்னு ஒரு வல்கரான வேர்டை போட்டு ட்ரால் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாம் மீறி கேக்குறதுன்னு இருக்கு இல்லையா? ஹெலிகாப்டர் இது ஒரு பையன் கேட்டிருந்தாலும் நாங்க ட்ரோல் மெட்டீரியல் தான் ஆக்கிருக்கோம். இல்ல ஓ அப்படி. அப்பா டீ கடை வச்சிருக்காரு, பையன் 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குறான். கேக்குறான், என்ன அப்படி பாக்குறீங்க? பைக் இல்லாம கடைக்கு எப்படி போகுது? அப்ப நமக்கு அந்த கோவம் வரல. இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு பாத்துக்கலாமா? பெண் தன் ஆசையை சொல்லுகிற போது ஏன் கொஞ்சம் ட்ரோல் அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? இப்ப வீட்டுல இருக்கவங்களும் அதை பார்த்துட்டு வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்ன்ற ஆசை எடுத்துட்டாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்பட்டு தான் நல்லா பண்ணி ஆகணும். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டா அனுப்பிக்கிறது யாரு? டக்குன்னு ஒரு காண்டு வந்து ஒரு நம்மளோட அவங்க அதிகமா பண்ணிட்டாங்கன்னு ஒரு உள்ளுணர்வு வந்துருது டக்குன்னு. சும்மா காணேத்துறாமனே. பெரும்பாலும் அந்த ட்ரோல்ஸ்ல அந்த லுக்கு, அவங்களுடைய நடத்தை, இந்த மாதிரி ஏன் ட்ரோல் போகுது? ஏன்டா அப்படி குதர்க்கம் பண்ற? ஏன் அப்படி பண்ற? ஆனா இந்த வல்கரா போறதோ இல்ல பாடி ஷேமிங் பண்றதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்ல தான் வருமா இருக்கும். நீ எதுக்கு உயிரோட இருக்க? வீடியோ பார்த்தாலே மைண்ட் காதுடா. யாரா அவன் கிரிஞ்சு மயிர் மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்க? உனக்கு வேற வேலை மாதிரி இல்லையாடா? நேரடியா நாங்க முகத்தை காட்டி பண்றோம் இல்லையா? மெஜாரிட்டியான பேர் அது பண்றது கிடையாது. ஏமா இந்த கமெண்ட் போடுறாங்க பாருங்க, அவனுங்க வேற கேட்டகரி. ட்ரோல்ஸ் மீம்ஸ் போடுறாங்க பாருங்க, அது வேற கேட்டகரி. இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சான்னு சொல்லி கேட்டா அப்படியே எனக்கு வந்து கமெண்ட்ஸ் அசிங்கமா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பேர் இருந்தாங்க, என்ன எதுக்கு பிடிச்சி ட்ரால் பண்ணீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. அவங்க யாரான்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கிட்டே அந்த கேள்வி கேக்குறாங்க. என்ன யாருன்னு தெரியுமா? நான் எந்த ஊரு, என் பேக்ரவுண்ட் எதுவும் தெரியாது. பேசாம உங்க ஆதார் கார்டை ஜெராக்ஸ் போட்டு ஆளுக்கு ஒரு காப்பியா கொடுத்துருக்க, பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிலாம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா மைக்கு கிடைக்கல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? ஏன் அறியாம, எனக்கே தெரியாம. ஓகே, வேற ஒரு ஐடியில போஸ்ட் ஆன வீடியோ அது ஏன் ஐடியில போஸ்ட் ஆகல. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. மேடம் அந்த வீடியோ உங்க எடுத்தது நீங்க பாத்தீங்களா மேடம்? உங்களுக்கு தெரியாதா யார் ஹஸ்பண்ட் எடுத்தது? எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, எல்லாத்தையும் போடுவேன் நானு. அந்த வீடியோ எடுத்து எப்படி மேடம் வெளியே போச்சு? ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா 10 கேமராமேன்ஸ். இந்த வீடியோ வெளிய போனது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது. அது நீங்க ட்ரோல் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இப்ப இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆனாங்கல்ல, நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க? எப்படி 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 எப்படி? நான் என் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன். கண்ணடிச்சுங்க. நீங்க ட்ரெண்ட் ஆகுறீங்க, அதுல இருந்து நீங்க எப்படி ட்ரால் ஆனீங்க? இல்ல எப்படிப்பா ட்ரால் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா இருக்கேன். ரொம்ப மனசுடைஞ்சு சொல்றேன், ரீச்காக பண்ணல. ஆனா ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுடைய கலையை ப்ரோமோட் பண்ணதை விட இவங்களுக்கு வந்து பிராண்டை தான் அதிகமா ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. ரொம்ப மனசுடைஞ்சு சொல்றேன், ரீச்காக பண்ணல. கேட்டா ட்ரெண்ட் ஆனது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையாமா. அந்த ட்ரெண்ட் மூலியமா வரக்கூடிய ப்ரொமோஷன்லாம் நான் எடுத்து நல்லா ப்ரோமோட் பண்ணி நான் சம்பாதிச்சுப்பேன். ஆக்சுவலி நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன். ஆனா என்ன ஏன்டா ட்ரெண்ட் பண்ணீங்கன்ற கேள்வியும் கூடவே சேர்த்து கேட்பேன்னு சொன்னா நான் குமார் நியாயமா இது? ஆக்சுவலி நான் ட்ரெண்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. நான் ட்ரெண்டுக்காக பண்ணல. அப்படி சொல்றவங்க முதல்ல இந்த நீயானா ஷோக்கே வந்திருக்க கூடாது. வந்தது மட்டும் இல்லாம 12:30 மணிக்கு ஷோ வரப்போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. நான் வந்து நீயானா ஷோ போயிருந்தேன். ப்ரோமோ வந்தாச்சு. மதியானம் 12:30 மணிக்கு விஜய் டிவில நீயானா ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. நான் ட்ரெண்டுக்காக பண்ணல. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா வந்த ப்ரோமோல இருந்து அவங்க பேசின வரைக்கும் எல்லாத்தையுமே கட் பண்ணி அவங்க ப்ரொஃபைல்ல போட்டு அவங்களே ப்ரோமோட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. விருச்சவால எப்படி கரெக்டா இருக்கு? நிறைய இடத்துல தேடி இருக்கேன், யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. இந்த ஷோல அழுத ஒரே ஒரு ஆள்னா அது இவங்க மட்டும்தான். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நம்ம ராஜபரம்பரை தம்பி கூட சிரிச்சிட்டு தான் இருந்தாப்ல. ஏன் இதை பண்ணீங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. இவங்க அழுது அதை ப்ரோமோ கண்டென்ட்டா மாத்தி எப்படி ட்ரெண்ட் ஆகணும்ன்ற வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டா ரொம்ப மனசுடைஞ்சு சொல்றேன்,
ரீச்சுக்காக பண்ணல. அந்த அம்மா தொழில் கத்துக்குச்சுரா. இப்ப இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு பழைய சங்கீதாவா நீங்க யாருன்னே தெரியாது அதே இடத்துக்கு போகணுங்க ஓகேயா இல்ல இது ஓகேயா? நான் ரிட்டர்ன் பேக் போறதுதான் நான் விரும்புறேன். ட்ரெண்டே பிடிக்காதுன்னா நீ அந்த ட்ரெண்ட் பக்கமே போகாம அதுல இருந்து அப்படியே விலகி வந்திருக்கணும். இல்ல அந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி நான் கலையை வளர்க்கறேன்னா நீ அதை மட்டும் வளர்த்திருக்கணும். ஆனா வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து 159 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த புகழ் வழியா தானே அரசியலை நோக்கி நீங்க நகர்ந்திருக்கீங்க. ஓ இது வேறயா? அப்புறம் ஒண்ணு நடந்திருக்கு தானே? நடந்திருக்கு, பாசிட்டிவ் இல்லை நான் சொல்லல. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாவே புரிஞ்சிச்சு. யாருமே ட்ரோல்னால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கிடையாது. ட்ரோல் ஆகணும், அது ட்ரோல் மூலியமா ட்ரெண்ட் ஆகணும், அது மூலியமா ஃபேமஸ் ஆகணும், அது மூலியமா எனக்கு ரெவன்யூ வரணும், இவ்வளவும் வரணும். எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வரக்கூடாது. இப்ப அவனுக்கான பொது வழியில அவன் ஸ்பேஸ் அவன் நிறுவிட்டான். பெண்ணுக்கு இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனே எனக்கு ஏன் கட்டைய போடுறேங்கிறதா இப்ப கொஸ்டின். நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு நாம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கலாம். ஏன்டா அப்படி? ஆண்களுக்கு வந்துட்டு நம்மலாம் இப்படி பண்ணா அதை கியூட்னு சொல்ல மாட்டாங்க. பொண்ணுங்க பண்ணா மட்டும் கியூட்னு மேபி அந்த ஒரு மனநிலை பண்ணி பொண்ணுங்க செல்ஃபி எடுக்கும்போது கியூட்டா போஸ் கொடுக்கறேன்னு இப்படி போஸ் கொடுக்கறது, இப்படி போஸ் கொடுக்கறது ரொம்ப கேவலமா இருக்கு மேடம். இப்ப ரீசெண்டா கிரிக்கெட்ல கூட ஒரு பொண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு இதுல என்னடா இருக்கு? அதே மாதிரி நான் பண்றேன் என்ன ட்ரெண்ட் பண்ணுங்கடான்னு கேக்குறாங்க. காமெடி கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. என்ன வந்து கலாய்க்கிறத பார்த்துட்டு அவங்க பையனை வந்து இந்த மாதிரி கலாய்க்கிறாங்களே அப்படின்ற மனநிலைக்குள்ள போறாங்க. அவங்க கெட்டவரு ஒழிஞ்சிடணும் இருக்க கூடாது அப்படின்னு நான் பேசல. இந்த கொள்கைகளை இப்படி திருத்துங்க, திட்டங்களை இப்படி கொண்டு வாங்க அப்படிங்கறத நாங்க பேசுறோம். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? அரசியல் தானே பேசுறீங்க, அரசியல் எல்லாமே தான் வரும். உங்க விளையாட்டுக்கு இது பீச்சோ பார்க்கோ இல்ல. அரசியல் வரட்டும், பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. அரசியல் பேசுறதுங்க வீராவேசம் பேசுறது கிடையாதுல. அறிக்கையில கூட 65 பிழை இருக்கு. அவரு என்ன படிச்சுட்டு வரலையா? தமிழ் மக்களுக்கு நல்லது பண்றவங்களா இருந்தா வாங்க, இல்லனா இப்பயே போங்க, தேவை. அப்ப நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுட்டு இருக்கோமா? பாத்தியா? பாத்தியா? இதுக்கு தான் அந்த கமெண்ட் வருது. ஓஹோ, உங்களை முன்ன பின்ன 2 வார்த்தை சொன்னாலே இவ்வளவு நீங்க கோவிச்சுக்கிறீங்கல்ல. என்ன கோவம் தான் வர செய்யும்? பாத்துட்டு சும்மா இருப்பானா? அவ்வளோ வயசான பெரிய தலைவர்களை பின்ன பேசினா எப்படி சும்மா இருப்பாங்க? ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் பெரிய மாசு அப்படின்ற மாதிரி 500 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை நிக்க வச்சுட்டு ஏன் செங்கலை காட்ட வேண்டியது. இது வரைக்கும் என்னுடைய வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுத்து தான் பேசிருக்கேன். தமிழே பிழை இருக்கு அப்படின்னு நல்லா செய்ய போறேன்னு நான் கேக்குறேன். பேசுறீங்களே தவிர ஒத்துக்க மாட்டீங்க. பிழை இந்த போட்டுட்டு நீங்க எதிர்க்கலன்னு சொல்றீங்க. வேண்டியது என்ன பண்ணுதுன்னா ஒரு வெறிய தூண்டி விடுது. இவனை கண்டுபிடிச்சு தூக்கிட்டுமா கேட்டீங்களா? ஒரு தலைவர்களோட பர்சனல் அட்டாக் பண்றது நான் இது வரைக்கும் யாருமே பர்சனலா அட்டாக் பண்ணதே இல்ல. உதயநிதி அவர்களுக்கு தவழ்ந்து போற தன்மை இருக்கா, இல்ல தவழ்ந்து போய் தலைவர் ஆகக்கூடிய தன்மை இருக்கா? அது அவசியம் இல்ல. ஆமா, அவர் தமிழ்நாட்டுக்கு கூட தான் அவசியம் இல்ல. உள்ள அதுங்க மறுபடியும் என்னை மன உளைச்சல் ஆளாக்காத. பதில் வாங்க நல்லா ட்ரை பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. பொறுமை சாமி. அவங்க ட்ரோல் பண்ணது கூட நான் பாராட்டுறேன். ஏன்னா நான் பேசினது 1 லட்சம் பேர் பாத்துட்டாங்க, இவங்க பேசினது எக்ஸ்ட்ரா 2 லட்சம் பேர் வீடியோமா அந்த நோக்கத்தை வந்து கேட்டா நாங்க ட்ரோல்னால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த கணக்கு விடுங்க. ஏன்னா இந்த கணக்கு பேசுற ஆளுங்க எல்லாமே வெளியில ட்ரால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வேணும்னே ட்ரால்ல போய் மாட்டிக்கிது. நானும் இதுலதான் இருக்கேன் 20 வருஷமா. ஆள் தெரியல போட்டு எங்க கிட்டேவா? வெளியில நீங்க ஒண்ணு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள 3 லட்சம் பரவாயில்ல இந்த வார்த்தையை விட்டோம்னா 7 லட்சம் போவோம். இந்த பிஞ்ச பாட்டுக்காரன் ஏதாவது போடுவான், அது ஒரு 12 லட்சம் வரும். கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. ஆனா இவங்க எல்லாத்துக்குமே தன்னை பத்தி பாசிட்டிவா பேசினாலும் எது பேசினாலும் ஹர்ட் ஆகுறாங்களோன்னு தோணுது. உண்மை. உங்களை போன்று கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து செய்யற ஆட்கள் இதுக்கெல்லாமா சோர்ந்து போறது? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. கொஞ்சம் கயமையோடோ அல்லது சின்ன பெர்வர்ஷனோட இருக்கக்கூடிய சிலரை கணக்குல எடுக்காதீங்க. ஏன்னா டோன்ட் வரி, பி ஹாப்பி. இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.